இன்றைக்கி வந்து நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகிறோம். ஸோ மதியம் லஞ்சும் வந்து சேர்த்தே வந்து கட்டிட்டு போகிறோம். ஏன்னா சுற்றி வந்து ஒரு கடை ஹோட்டல் எதுவுமே வந்து சின்ன கடை கூட வந்து இருக்காது. அவ்வளோ ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். ஸோ மதியம் லஞ்சும் சேர்த்தே கட்டிட்டு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புளியோதரை அதுக்கப்புறம் தேங்காய் துவையல் தான் வந்து அரைச்சிருந்தாங்க. புளியோதரைனாலே மெயினாக வந்து புளி தான். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வந்து ஊற வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு கையளவு வந்து புளியை வந்து ஊற வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா கரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து நிலக்கடலை, முந்திரி பருப்பு வந்து ஃபஸ்ட் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 4, 5 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு துண்டு பெருங்காயத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கட்டி காயம் தான் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம கொஞ்சோண்டு எள்ளு, கடலைப்பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் வந்து நல்லா வாசனை வரதாண்டியும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வறுத்து வச்ச நம்ம வத்தல், பெருங்காயம் கூட சேர்த்து ஒரு கொரன்னு ஒரு பவுடராக வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் பல்காக அரைச்சி வச்சாலும் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச எண்ணெயிலே எக்ஸ்ட்ரா 2 கரண்டி நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அது கூடவே வந்து குட்டி குட்டியாக நறுக்கின காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. கூடவே உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரை வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரதாண்டியும் நல்லா கொதிக்க விடுங்க. லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டால் சூப்பரான புளியோதரை மிக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து நீங்கள் 1 வீக் வரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.